Hi friends, welcome to Saran Mega's Kitchen. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சரண் மெகாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம ரிப்பன் பக்கோடா எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இல்லாட்டி இதை ஓலை பக்கோடானும் சொல்லுவாங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லைங்க, இது ரொம்ப ஈஸியாகவும் நம்ம செஞ்சிடலாம். அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் டைம் இருந்தால் போதுங்க, செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது வரைக்கும் சரண் மெகாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துடலாம் வாங்க. 1 கப் அரிசி மாவு, 1/2 கப் கடலை மாவு, 1/4 கப் பொட்டுக்கடலை மாவு, காரத்துக்கேற்ப தனி மிளகாய்த்தூள், உப்பு, ஓமம் வறுத்து எடுத்துக்கோங்க, எள்ளும் ஓமமும் தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை மாவு ஆப்ஷனல் தாங்க. நம்ம வெறுமனே அரிசி மாவு வச்சும் கடலை மாவு வச்சும் செஞ்சிடலாம். பொட்டுக்கடலை மாவு போட்டிங்க அப்படின்னா டேஸ்ட்டாகவும் இருக்கும், குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மிக்சிங் பவுலில் நம்ம எடுத்துருக்கக்கூடிய அரிசி மாவு, பொட்டுக்கடலை மாவு, கடலை மாவு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக எள், ஓமம், லைட்டாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து ட்ரையாக ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் முறுக்கு செஞ்சாலும் சரி, என்ன ஸ்நாக்ஸ் ரெசிபி செஞ்சாலும் நம்ம போடக்கூடிய இன்க்ரீடியன்ஸை ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரையாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா தண்ணியோ பட்டரோ நெய்யோ எண்ணெயோ விட்டு பிசைஞ்சிக்கோங்க. அப்போ உங்களுக்கு எல்லாமே ஈவனாக மிக்ஸ் ஆகிடுங்க. மிக்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்காது, ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அப்போது நம்ம சேனலில் ஏற்கனவே நம்ம பட்டர் முறுக்கு, ஓமப்பொடி இது எல்லாமே போட்டிருக்கோம். அதோட லிங்க் எல்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இல்லை அப்படின்னா ஐ ஐக்கானை கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. தட்டு முறுக்கும் போட்டிருக்கோங்க. இப்போ நல்லா சூடு பண்ணி வச்சுருக்க எண்ணெய் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்காங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. கை சூடு பொறுக்க முடியல அப்படின்னா நீங்கள் கரண்டியில் கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க, நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு. இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் செய்யும் போது முக்கியமாக நம்ம கவனிக்கக்கூடியது என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் எவ்வளோ அளவு போடுறோம், அதை நிதானமாக செய்கிற பக்குவம் இருக்குங்க. இது ரெண்டும் இருந்தது அப்படின்னா கன்ஃபார்மாக ரெசிபி சூப்பராக வந்துடும். இப்போ பாருங்கள், நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், என்னோடய முறுக்கு குழலில் இந்த மாதிரி 3 இருக்குங்க. நாடா முறுக்கு செய்கிறதுக்கு ஒரு முறுக்கு குழலில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிளாக ஒன்று மட்டும் இருக்கும். எது நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ நம்ம முறுக்குழக்கில் மாவை போட்டுக்கிறோம். அதுக்கு முன்னாடி முறுக்குழக்குள்ளே எண்ணெயை க்ரீஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் க்ரீஸ் பண்ணதுக்கப்புறமா மாவு போட்டுக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சுங்க, நம்ம அதில் பிழிஞ்சு விட்டுறலாம். ஃபஸ்ட்டு செய்கிற பிகினர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் பக்குவமாக பார்த்து செய்யுங்க. எண்ணெய் கை சூடு தாங்க முடியாது உங்களால். பாருங்கள், ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் கருகி போகாமல் கரெக்டாக வெந்து வரும் உங்களுக்கு. இப்போ நம்மளோட ஓலை பக்கோடா ரொம்ப சுவையாக ரெடி ஆகிடுச்சுங்க. இது கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப்ஸில் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் அதை உடச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இது செய்கிறதுக்கு ரொம்ப அதிகமான டைம்லாம் எடுத்துக்காது, ரொம்ப கம்மியான நிமிஷத்துலேயே நம்ம செஞ்சிடலாம். ஸோ ஒரு பெஸ்ட்டு டீ டைம் ஸ்நாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்து அனுப்பலாம். இப்போ லாக்டவுன் டைமில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் வச்சு ஈஸியாக இதை செஞ்சு கொடுத்துடலாம். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் மறக்காமல் சொல்லுங்கள். இது போன்ற ஹெல்தி ரெசிபிஸ்க்கு மறக்காமல் சரண் மெகாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.